ஜனசேனா கட்சி தொண்டர்கள் மத்தியில் பவன் கல்யாண் உரை நிகழ்த்தினார். தமிழகத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து ஆந்திரத்தில் நாம் கூட்டணி அமைத்தது சரியா என்கிற கேள்வியை நம்முடைய ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர். தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்றும் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்க கூடாது என்றும் நம்முடைய கட்சி தொண்டர்கள் சொல்லுவது என் காதில் விழுகிறது. ఆంధ్రத்தின் அரசியல் சூழலும் தமிழகத்தின் அரசியல் சூழலும் வேறு வேறு. ఎందుకు చెప్తా అంటే దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు. மிகவும் இக்கட்டான காலகட்டத்தை ஆந்திரம் எதிர்கொண்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு மாதிரியான ஒரு தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அத்தகைய சூழலில் தான் நாம் ஆதரவை தெரிவித்தோம். இது நம் மாநிலத்தின் எதிர்காலம் சார்ந்த முடிவு என்றார் பவன் கல்யாண். சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்டே கட்சியை நான் தொடங்கினேன். பொது வாழ்வில் பதவி மற்றும் அதிகாரத்தை விட சித்தாந்தமும் கொள்கையும் தான் முக்கியம் என்றார் பவன் கல்யாண். அப்படின்னா இந்த ரெண்டும் விஜய்க்கு இல்லைன்னு அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். ஆக்சுவலா பவன்ட்ட நான் ரொம்ப பேசியிருக்கேன். தொடர்ந்து பவன்ட்ட கம்யூனிசம் பற்றின ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அந்த சிந்தனையுடைய தாக்கத்தில் தான் 2019 அவர் சிபிஐஎம் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்தார். அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் கம்ப்ளீட்டா மாறினார். ஒரு பெரிய பாராடிம் ஷிஃப்ட் அவருடைய சித்தாந்த பார்வையிலே ஏற்பட்டது. தன்னுடைய ஆந்திர மாநிலத்துக்கு சிவப்பு சித்தாந்தம் ஒத்து வராது அப்படிங்கிற முடிவை 2019 தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் சிவப்பை கைவிட்டு விட்டு காவியை நோக்கி நகர்ந்தார். சனாதனத்தை நோக்கி நகர்கிறார். சனாதனம் என்பது தானாகவே உருவான ஒரு சித்தாந்தம். அது ஒரு இந்திய வாழ்க்கை முறை. அதை ஒரு நாள் கைவிட்டு விட்டு அதிலிருந்து விலகி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்புறம் மிகப்பெரிய சனாதன மாநாட்டை அவரை திருப்பதியில் வைத்து நடத்தி காட்டினார். சோ பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் ஒரு சித்தாந்தத்தின் உருவகம்.